கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தர் இன்றைக்கு உங்களோட பேசவிருக்கும் வார்த்தையை கேட்கலாமா? ஆதியாகமம் 42ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். நம்முடைய சகோதரனுக்கு நாம் செய்த துரோகம் நம்மேல் சுமந்தது. அவன் நம்மை கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் அவனுக்கு செவி கொடாம போனோமே. ஆகையால் இந்த ஆபத்து நமக்கு நேரிட்டது என்று ஒருவரை ஒருவர் பார்த்து சொல்லிக் கொண்டார்கள். தேவஜனமே, அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சில ஆபத்துக்களை, சில எதிர்பாராத காரியங்களை சந்திப்பதற்கு காரணம் என்ன தெரியுமா? நாம் செய்த ஏதோ ஒரு தவறுதான் நம்மை சில ஆபத்துக்கும் சில பிரச்சனைகளுக்கும் காரணமில்லாமல் மாட்டிக்கொள்ள வைக்கிறது என்பதை நாம் அறிந்திருக்க வேண்டும். அதை இப்பொழுது செய்த தவறு என்று நாம் சொல்லவில்லை. இங்கே ஒரு சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். அதாவது தன்னுடைய 17 வயதில் சொப்பனத்தை கண்ட யோசேப்பை அவனுடைய சகோதரர்கள் பகைத்து அவனை கொலை செய்ய முயற்சிக்கிறார்கள். பின்பு மீதியானியரிடத்தில் விற்று போடுகிறார்கள். அப்பொழுது யோசேப்பு எவ்வளவு கதறியும் அவர்கள் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்கவில்லை. அதனுடைய விளைவு குறைய 13 ஆண்டுகளுக்கு பின்பு அவர்கள் சகோதரர்கள் அனுபவிக்கிறதை நாம் பார்க்கிறோம். தேவ ஜனமே, நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் நீதியுள்ள நியாயாதிபதி. நீங்கள் என்றைக்கோ செய்த ஏதோ ஒரு தவறு இன்றைக்கு உங்களுக்கு சில பிரச்சனைகளை கொண்டு வரலாம். அன்றைக்கு செய்த தவறுதான் இன்றைக்கு இதை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதை கூட நீங்கள் அறியாமல் இருக்கலாம். அன்றைக்கு அத்தனை சகோதரர்கள் இருந்தாலும் இந்த தெளிவு ரூபனுக்கு மட்டும்தான் இருந்தது. அன்றைக்கு நம்முடைய சகோதரன் நம்மை கெஞ்சி கேட்ட போது நாம் அவனுடைய சத்தத்துக்கு செவி கொடாமல் போனோமே. ஆகவே தான் இன்றைக்கு நாம் அனுபவிக்கிறோம் என்கிற தெளிவு அத்தனை சகோதரனில் ரூபனுக்கு மட்டும்தான் இருந்தது. ஜனமே, உங்களுக்கு நேரிடுகிற எல்லா ஆபத்துகளும் எல்லா பிரச்சனைகளுக்கும் நீங்கள் செய்த தவறுதான் காரணம் என்று நான் சொல்லவில்லை. ஆனால் எவ்வளவு ஜெபித்தும் ஒரு சில பிரச்சனைகள் மாறவில்லையோ, அல்லது நான் எவ்வளவோ உபவாசித்து விட்டேன், உலக பிரகாரம் நான் எவ்வளவோ முயற்சி செய்து விட்டேன், ஒன்றும் மாற்றமில்லை, அந்த குறிப்பிட்ட காரியத்தில் எனக்கு ஆபத்து மட்டும்தான் நேரிடுகிறது, தீமையை மட்டும்தான் அனுபவிக்கிறேன் என்று இருப்பீர்கள் என்றால் சற்று உங்களை நீங்களே ஆராய்ந்து பாருங்கள். என்ன தவறு செய்தீர்கள் என்பதை ஆண்டவருடைய சமூகத்தில் அமர்ந்து கேளுங்கள். ஆண்டவரே, இது எதனால் வருகிறது? நான் செய்த பாவமா அல்லது நான் செய்த தவறா என்பதை கேளுங்கள். நிச்சயம் ஆண்டவர் உங்களோடு பேசுவார். தேவ ஜனமே, நீங்கள் ஒருவேளை இப்படி சகோதரரை கொல்லும் அளவிற்கு சென்றிருப்பீர்கள் நான் என்று சொல்லவில்லை. சில நம்மிடத்தில் உதவி என்று கேட்டபோது நாம் செவி கொடாமற் போனோம் என்றால் அது கூட சில காரணம்தான் இன்றைக்கு நாம் சில பிரச்சனைகளை சந்திப்பது. ஏனென்றால் வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, நம்முடைய சகோதரன் கெஞ்சி வேண்டிக் கொண்ட போது அவனுடைய மன வியாகுலத்தை நாம் கண்டும் செவி கொடாமற் போனோமே. ஆம் தேவ ஜனமே, நம்மிடத்தில் உதவி என்று உண்மையாய் கேட்ட ஒரு சிலருக்கு நீங்கள் உங்கள் செவியை அடைத்திருக்கலாம். உங்களுக்கு தெரியும் அவர்கள் எவ்வளவு கஷ்டப்படுகிறார்கள் என்று தெரியும். ஆனால் திரும்பி அந்த பணம் வருமோ வராதோ என்று உங்கள் செவியை அடைத்திருக்கலாம். அதனுடைய விளைவு தான் இன்றைக்கு நீங்கள் சந்திக்கிற பிரச்சனை. இந்த வார்த்தையை கேட்கிற உங்களோடு ஆண்டவர் தீர்க்க தரிசனமாய் பேசிக் கொண்டிருக்கிறார். என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, அன்றைக்கு அந்த குறிப்பிட்ட நபருக்கு உதவி செய்ய உன் மனம் வராமல் காதை அடைத்ததுதான் இன்றைக்கு சில பிரச்சனைகளை நீ சந்திப்பதற்கு காரணம். அதை என்னிடத்தில் அறிக்கையிடு, நான் மன்னிக்க ஆயத்தமாயிருக்கிறேன். உன் பிரச்சனையிலிருந்து உன்னை விடுவித்து கொண்டு வர நான் வல்லமையுள்ளவராயிருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆகவே இந்த நாளில் மன வியாகுலத்தை பார்த்தும் உதவி செய்யாமல் போன நபர்களை நினைத்து பாருங்கள். இனி அப்படி செய்யாமல் இருக்க எனக்கு உதவி செய்யும் என்று ஜெபத்தில் வையுங்கள். ஆபத்துக்களை ஆண்டவர் மாற்றி ஆசீர்வாதத்தை கொடுப்பார். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க.